அங்கிள் நான் தான். நீயா? நீ 8 மணிக்கே வர போகிறதா உங்கள் அப்பா சொன்னா? சரி அங்கிள், அப்போ நான் போயிட்டு நைட் 8 மணிக்கு வந்துடுறேங்க. என்கிட்டயவா? ஏய், நான் சொன்னது காலையில் 8 மணிக்கு, புரிஞ்சுதா? என்னடா என்ன முழிக்கிற? இல்லை அங்கிள், நான் காலைல 8 மணிக்கு வந்துடுவேன். ஆனால் அது வரைக்கும் எங்கே தங்குறது தான் அங்கிள் தெரியல. நீ ரொம்ப நல்லாவே கெட்டு போயிருக்க. வா உள்ள வா, வா வா கம். நீ ஒன்றும் கவலைப்படாத, என்கிட்ட விட்டு இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ முன்னாடியே எனக்கு சொல்லியிருக்கணும். கொஞ்சம் ஆற போட்டேன், அதான் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வாழை ஆட்டினா வச்சுக்க, நான் சுட்டேன். ஏன்டா ஏன் பின்னாடி இருந்து பயமுறுத்துற? நான் பயன்படுத்தல அங்கிள், ஆ, நீங்கள் பயந்துட்டீங்க. ஆமாம், கரெக்ட். என்னை யாரும் பயமுறுத்த முடியாது. நானாக பயந்தா தான் உண்டு. உங்கள் அப்பாவுக்கே புத்திமதி சொல்கிறவனா? அது இருக்கட்டும், இப்போ நீ எதுக்காக வந்திருக்க? அப்பா என்ன சொன்னார் அங்கிள்? அப்பா என்ன சொன்னாருங்கிறது இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட என்ன சொன்னான் அதை சொல்லு. என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அங்கிள். சொல்ல, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணால் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட? இல்லையா அங்கிள். சொல்லியா? உங்கள் ஃப்ரெண்டு எனக்கு யாருன்னே தெரியாது, இது வரைக்கும் நான் பேசினதே இல்லையா அங்கிள். ஓகே, அரேஞ்சண்ணா. உங்கள் அப்பன் தானே என் ஃப்ரெண்டு, தெரியலேங்கிற? ஓ அதுவா? ஆமாம், உங்கள் பேச்சை கேட்டு அப்படியே நடக்க சொல்லியிருக்காரு அங்கிள். இது வரை என்கிட்ட வால் ஆட்டினேன், உன் வாழை துண்டாக நறுக்கிடுவேன், புரிஞ்சுதா? உங்கள் அப்பன் சொன்ன மாதிரி நீ ரொம்பவே நல்லா கெட்டு போயிட்டடா. போ, வா. அங்கிள் போகணுமா வரணுமா? போனா போகணும், வாடினா வரணும், புரிஞ்சுதா? குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. நான் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும். ம், போ. வா இல்லை, போ போ. பா, இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் மென்டல் ஆகிருக்கேன். அங்கிள் எப்பவுமே நீங்கள் தான் சமைச்சுப்பீங்களா? தன் கையே கடை உதவிடா. உனக்கு சமையல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்க. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா இருக்கு அங்கிள். நல்லா இருக்கா? நான் சமைச்சாச்சு, எப்படி இருக்கும்? இப்போ நல்லா தான் இருக்கும். ஐயே, கொஞ்சம் கூட உப்பே போடல. சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்டா, அப்போ தான் சூடு சொரணை எல்லாம் உடம்புல ஒட்டும், புரிஞ்சுதா? உப்பெடு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. சொல்லு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா பண்டம் என்ன பரீட்சைக்கு படிக்கிறியா? திரும்ப மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்க. ஒரு தடவை சொன்னால் போதும், புரிஞ்சுதா? எங்கே சொல்லு. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அதான் நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. இது சாப்பிட்டு பாரு. வேண்டாம், உனக்கு ருசியே தெரியாது, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே. வெரி குட். நீ என்ன பண்ணுற? இதை எடுத்து கொண்டு வை, நான் வந்துடுறேன் இப்போ. ஆஹா, என்ன பிரமாதமாக பண்ணியிருக்கேன் எல்லாம். வெரி குட். சரி, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி
தெய்வத்தை கும்பிட்டுக்கணும். கும்பிடு. அன்னபூர்ணா கும்பிட்டாச்சா? என்னடா சோறே இல்லை? குப்பையில் கொட்டிட்டேன் அங்கிள். குப்பையிலையா? நீங்கள் தான் அங்கிள் சொன்னீங்க உப்பில்லா பண்ணோம் குப்பையிலன்னு, அதான் குப்பையில் கொட்டிட்டேன் அங்கிள். ஏய், நான் சோத்துக்கு உப்பு போடுறதே கிடையாதுடா. ஓ, அப்போ டெய்லியுமே குப்பையில் கொட்டிடுவீங்களா அங்கிள்? ஓ, நான் எது சொன்னாலும் யோசிக்காமல் அப்படியே பண்ணிடுவியா? அப்பா தான் அங்கிள் நீங்கள் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்க சொல்லியிருக்காரு. என்னடா அப்பா 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 என்ன? உங்கள் அப்பனுக்கு புத்திமதி சொன்னதே நான் தான், புரிஞ்சா? இனிமே உங்கள் அப்பன் பேச்சை கேட்கவே கூடாது. நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் கேட்கணும், புரிஞ்சா? போய் சோறு வாங்கிட்டு வா, பசிக்குது. என்னமோ என்னமோ பண்ணுது எனக்கு அம்மா. அம்மா, டேய், நீ இன்னும் போகவே இல்லையாடா? சாப்பாடு வாங்கிட்டு வரலையா? ஏன்டா? நீங்கள் தானே அப்பா பேச்சை கேட்காதன்னு சொன்னீங்க. ஓ, அப்பா பேச்சை தானே கேட்க வேண்டாம்னு சொன்னேன். அப்பா உங்கள் பேச்சை தான் கேட்க சொன்னார், நீங்கள் அப்பா பேச்சை கேட்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அப்பா யார் பேச்சை கேட்க சொன்னார்? உங்கள் பேச்சை கேட்க சொன்னார். நான் சொன்னால் கேட்பேன்ல? கேட்பேன் அங்கிள். அப்போ ஏன்டா சோறு வாங்கிட்டு வரல? அங்கிள், நான் ஒன்றும் உங்கள் பேச்சை கேட்காமலாம் இல்லை, நீங்கள் சொன்னது தான் நான் செய்கிறேன். புரியலையே அங்கிள். எங்கள் அப்பா பேச்சை கேட்டு தான் இங்கே வந்தேன். எங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்க சொன்னார். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உங்கள் பேச்சை தான் கேட்குறேன். நீங்கள் எங்கள் அப்பா பேச்சை கேட்காதன்னு சொன்னதால் எங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேளுன்னு சொன்னதை நான் கேட்கல அங்கிள். ஓ, சுத்தமாக புரியல. நீ வந்து ஒரு நாள் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே இப்படி போட்டு குழப்பறேடா என்ன? ஐயோ, எனக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலி வந்துருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இவன் சோறு வாங்கிட்டு வர மாட்டான், என் நம்பிக்கை இல்லை. அங்கிள், மாத்திரை தீர்ந்து போச்சா? அம்மா, ஹலோ நாராயணா, இந்த ப்ரெஷர் மாத்திரை தீர்ந்து போச்சு, கொஞ்சம் உடனடியாக வாங்கி அனுப்புறியா? ப்ளீஸ், சீக்கிரம். அங்கிள், நான் அங்கிள் இல்லை. நீங்க அங்கிள் நான் சொல்ல. இப்போ சொன்னீங்களே, இந்த வீட்ல இருக்கிற அங்கிளை கேட்டேங்க. அப்போ நான் சரியாக தான் சொன்னேன். எது சரியா சொன்னீங்க? நான் அங்கிள் இல்லைன்னு. நானும் சரியா தான் கேட்டேன். மாதவ் அங்கிள் இருக்காரா? ஓ, நீங்களும் அவர் அங்கிள்? நான் அங்கிள் இல்லைங்க. எத்தான் நானும் சொன்னேன் நான் அங்கிள் இல்லைன்னு. நீங்க என்ன அங்கிள்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன். நான் கேட்டது, நானும் அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், நீங்களும் அவர் அங்கிள் தான் கூப்பிடுவீங்களான்னு கேட்டேன். நானும் அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன். ஆமா, நீங்க யாரு? நான் ஃப்ரெண்டோட பையன். நீங்க? நான் மாதவ் அங்கிளோட ஃப்ரெண்ட் நாராயணன். மிஸ்டர் நாராயணன். நீங்க வந்து சொல்லுங்க. நான் நாராயணன் இல்லைங்க. மிஸ்டர் நாராயணன், நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல இல்லன்னு சொல்றீங்க. நான் தான் சொல்லியே முடிக்கலையே. நீங்க சொல்லி முடிங்க பாப்போம். மாதவ் அங்கிளோட ஃப்ரெண்ட் நாராயணன், நாராயணனோட பையன் தான் நான். நீங்களும் என்ன மாதிரி தானா? உங்கள மாதிரினா? என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? யோ, மாதவ் அங்கிள் தான் ஏன் பாதிக்கப்பட்டிருக்காரு? வழி விடு, மாத்திரை கேட்டாரு. சாப்பாடு தானே கேட்டாரு. சாப்பாடா? எங்க அப்பா மாத்திரை தானே சொன்னாரு. மாதவ அங்கிள் பேச்சு கேட்காம நீங்க உங்க அப்பா பேச்சு கேட்டு இங்க வந்திருப்பீங்க. மாதவ அங்கிள் சாப்பாடு தான் கேட்டாரு. நானே எங்க அப்பா பேச்சு தான் கேட்பேன். அதனாலதான் மாதவ அங்கிள் பேச்சு கேட்கறேன். ஏன்னா எங்க அப்பா மாதவ அங்கிள் பேச்சு கேட்க சொல்லிருக்காரு. யாரியா நீ? மாதவ அங்கிள் தான் ஏன் மாத்திரை கேட்டாரு. மாத்திரை ஓன்ட்ட கேட்டாரா? மாத்திரை எங்க அப்பாட்ட கேட்டாரு. எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. நீ உங்க அப்பா பேச்சு கேட்பியா இல்ல மாதவ அங்கிள் பேச்சு கேட்பியா? யோ, ஐயோ அங்கிள், 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 அங்கிள். ஏய் சாகரே, உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லடா, சீக்கிரம் வாடா. எங்க அப்பாவுக்கே நீங்க தான் புத்திமதி சொல்லிங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? இனிமேல் உங்க கூட இருந்து உங்களை பார்த்துக்கிறேன். ஏய், நான் நல்லா தாண்டா இருக்கேன், நீ வீட்டுக்கு போடா.
ராசு அவனை வீட்டுக்கு கூட்டு போ. இல்லை அங்கிள், இனிமேல் நான் சாருக்கு உங்க கூட இருக்கிறேன். ஏண்டா நீ செத்து போ, ஆனால் என் கூட இருக்காத. இல்லை நான் இருப்பேன். ஐயோ அங்கிள், டேய் சேகர், அங்கிள், அங்கிள். ஊருக்கு உதவி செய்கிறேன் நல்லா கெட்டு போயிருக்கீங்க மாமா. என்ன நீங்களும் மாமான்னு கூப்பிடுறீங்க? ஏன் நீங்களும் கூப்பிடுவீங்களா? இல்லடா, அங்கிள் தான் கூப்பிடுவேன். நான் அங்கிள் தான் கூப்பிட மாட்டேன், மாமா தான் கூப்பிடுவேன். ப்ரோ, ரெண்டும் ஒண்ணுதான் ப்ரோ. டேய் நீயும் இவர் அங்கிள்னு கூப்பிடலாம், நானும் இவர் அங்கிள்னு கூப்பிடலாம். ஆனால் மாதவ் அங்கிள் உண்மையிலே சேகருக்கு தான் அங்கிள். அது எப்படி ப்ரோ? அங்கிள்னு கூப்பிட்டா உண்மையாகாது, மாமான்னு கூப்பிட்டா மட்டும் உண்மையாகுமா? என்ன ப்ரோ, நீங்களே சொல்லுங்க ப்ரோ. டேய் தாய் மாமாடா. ஓ, அம்மா மாமாவா? ஓகே ஓகே ஓகே. எங்கள் அத்தையும் செத்து போச்சு, உங்கள் பையனும் உங்கள் கூட இல்லை, இப்படி ஆளுங்களை கூட வச்சுருக்கீங்கல்ல, நல்லா கெட்டு போயிட்டீங்க. இதைத்தான் அவரும் சொல்லுவார். அவருக்கு அவரே சொல்லிப்பாரா? இல்லை, என்ன சொல்லுவார்? உங்களை எதுக்கு சொல்லணும்? எங்கள் அப்பா தான் நான் கெட்டு போயிருக்கேன்னு சொன்னார். உங்கள் அப்பா ஏன் அப்படி சொன்னார்? ஏன் நான் உண்மையிலுமே கெட்டு போயிருக்கேன். டேய் சேகரு, இவன் கெட்டு போனது இல்லாமல் வந்த 2 நாளில் இவரையும் கெடுத்துட்டான்டா. 2 நாளில் கெட்டு போகிறதுக்கு அவர் என்ன சாம்பார் சாதம்? டேய் நீயுமாடா, இவர் வச்ச சாம்பார்லாம் நல்லா தான் இருக்கு, அதை சாப்பிடாம தான் இப்படி ஆயிட்டு. ஏன் மாமா சாப்பிடல? நான் தான் வாங்கிட்டு வரல. ஏன் வேணாம்னு சொல்லிட்டாரா? இல்லை, வேணும் தான் சொன்னார். அப்படியே ஏன் வாங்கிட்டு வரல? மாதவங்கள் தான் அப்பா பேச்சு கேட்காதான்னு சொன்னார். ஏன் உங்கள் அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வராதனாரா? இல்லை, மாதவங்கள் பேச்சு கேட்க சொன்னார். ஏ யாரா? ஹலோ, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் செல்லப்பா. நீங்கள் காசு வந்துட்டு தான் இருந்தேன், ஆனால் எங்கள் நிலைமை வர மாதிரி ஆயிடுச்சு, புரிஞ்சுக்கோ. ஆ சரி 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 சரி, நான் பார்க்குறேன். ம், வா. உன் பேர் என்ன? திரு. ஆக்சுவலி நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? எங்கள் அப்பா தான் இங்கே அனுப்புனார். எதுக்கு? நான் ரொம்ப கெட்டு போயிருக்கேன்னு சொல்லி நான் திருந்ததுக்காக அனுப்புனார். திருந்திட்டீங்களா? நான் முழுசாக திருந்தக்குள்ள தான் மாதவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்போது பாதி திருந்திட்டீங்களா? தெரியலையே. மாதவன் மாமாவுக்கு மட்டும் சரியாலேன்னு வை, நடக்கிறதே வேற மாதிரி ஆயிரும். ஏ என்ன முழிக்கிற? நான் ஒன்றும் பண்ணலங்க, எல்லாம் அந்த ராஜ் பையன் தான் சாப்பாடு பதிலாக மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டான். நீங்களே சொல்லுங்க, ஒரு வேலையை தப்பா செய்யறதுக்கு அந்த வேலையை செய்யாமலே இருக்கலாம்ல. மாதவ் அங்கிள், மாதவ் அங்கிள், அங்கிள் இப்போ எப்படி இருக்கு? டேய் எனக்கு எப்படி இருக்குங்கிறது இருக்கட்டும்டா. அவனை யாரா வர சொன்ன? அங்கிள் நீங்க தான் அவங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லி வெளியில போறவானான்னு எடுத்து வேட்டைகள் விட்டு இப்போ கெட்டு போயிருக்கீங்க. ஐயோ அவன்னா யாரு? நான் சேகரை சொன்னேன். அவனை நான் தான் அங்கிள் வர சொன்னேன். சேகர் நீ அவரை சொன்ன? ஆமா அங்கிள். இங்கே வா. ஏன் அங்கிள் அடிச்சிங்க? ஒருத்தனை வச்சு சமாளிக்க முடியாது திண்டாடிக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் கூப்பிடுறேன். அவங்க சொந்த மருமகன் இல்லையா? ஏய் சொந்தத்துலாட பிரச்சனையே உருவாகுது. அங்கிள் நீங்க இப்பெல்லாம் சொல்லுவீங்க தான் நான் டாக்டரையும் வர சொல்லியிருக்கேன். டாக்டர் வர இருக்கியா? ஆமா ஆமா டாக்டர் வர்றாரா? ஆமா அங்கிள். வெரி குட் வெரி குட். வா. ஏன் அங்கிள் இப்போ அடிச்சிங்க? என்னடா என் உடம்பு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன். இந்த பசங்கிட்டே தப்பிக்கணுங்கிறதுக்காக சும்மா உடம்பு முடியாத மாதிரி நடித்தேன். இப்போ நீ போய் டாக்டரை கூப்பிடு. அவ்வளவுதான் அங்கிள், நான் பாத்துக்கிறேன் விடுங்க. நீ டாக்டரா? நான் டாக்டர் இல்ல அங்கிள். என்னடா அடிக்கவே இல்லைடா, சும்மா கையை தூக்குனா பயப்படுறேன். நான் டாக்டர் இல்ல, ஆனா பார்மசிலாம் படிச்சிருக்கேன். பார்மசி படிச்சிருக்கீங்க? ஆமா அங்கிள். ஆஹா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கானே. அங்கிள் நானே அந்த ஆள்கிட்ட எப்படி காசு வாங்க தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன், நீ வேற அந்த ஆளை படுக்க போட்ட. நீ மட்டும் நான் காசை வாங்கினதுக்கப்புறம் இதை பண்ணியிருந்தேன்னு வையேன், நானே உன்னை பாராட்டியிருப்பேன். இப்போ பாராட்ட மாட்டீங்களா? உன்னை நல்லா மடியை தூக்கி வச்சு. எங்கே போகிற? யாரோ பெல் அடிக்கிறாங்க. உன்னை மாதவ மாமா கூப்பிட்டாரு பாரு. எனக்கு கேட்கவே இல்லை. பெல் அடிச்சது கேட்டுச்சுல்ல? ஆமாம். அப்புறம் பெல் அடிச்சது கேட்டுச்சு, மாதவ அங்கிள் கூப்பிட்டது கேட்கல. பெல் அடிச்ச சத்தத்தில் உனக்கு கேட்கல. தோ பெல் அடிக்குது பாரு. ஆமா ஓடி கூப்பிட்டாரா? ஆமா பெல் அடிச்சிருச்சுல்ல. ஓகே ஓகே. மாதவ அங்கிள். ஐயோ மாதவ அங்கிள் உண்மையிலுமே என்ன கூப்பிட்டாரா?
இவன் ஒருத்தன். நீங்க என்னே தெரியலையா? தெரியலையே. ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டிருக்கேன். நான் தான் டாக்டர் தேவ். டாக்டர்னு தெரியுதுங்க. இப்பதான் தெரியலன்னு சொன்னீங்க. எந்த டாக்டர்னு தெரியலீங்க. நெவர் மைண்ட். மிஸ்டர் மாதவன் அவரு இவரா? ஃபோனில் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இவரை பார்த்தா மண்டேல ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியும். டாக்டர் மாதவ மாமாக்கு தான் உடம்பு சரியில்லை, அவர் உள்ளார இருக்காரு. நீங்க 2 பேரும் என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாதவன் சாரை பார்த்துட்டு கடைசியாக வந்து உங்களை பார்க்குறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நார்மல் ஆக்கிடலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மிஸ்டர் மாதவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நீங்க அவர் என்ன கூப்பிட்டான்னு சொன்னீங்க? அப்ப போய் சொன்னீங்களா? பெல் அடிக்கிறதாண்டா நான் சொன்னேன். ஆமால. அப்போ போடா. சரி, மிஸ்டர் மாதவனை பார்க்கலாமா? நீங்கள் வாங்க டாக்டர். கொஞ்சம் எப்படியோ சீக்கிரம் சரி பண்ணிடுங்க டாக்டர். I'll try my best. டாக்டர், இது ஹால், இது கிச்சன், அது பெட்ரூம், அது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம். ஓ, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அப்படியே மாதவன் சார் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா. நீங்கள் ஃபேமிலி டாக்டர், நீங்களே பார்த்து போய்ப்பீங்கன்னு நினச்சேன். நான் ஃபேமிலி டாக்டர் தான், ஆனால் இந்த ஃபேமிலி கிடையாது. இது என்ன என்னோட வீடா? நான் இந்த ஃபேமிலி தான் டாக்டர். ஓ அப்படியா? நீங்கள்? நான் இந்த ஃபேமிலியில் டாக்டர். ஃப்ரெண்டா? இல்லை, அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவர் என்ன ஃபேமிலியா ஃப்ரெண்டா? அவன் ஒரு பேமனி டாக்டர், நீங்கள் அவன்கிட்ட பேசாதீங்க. மாதவ மாமா உள்ளே இருக்கார், நீங்கள் உள்ளே இருப்போங்க. ஹலோ, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அது பேமன் இல்லை, ஃபேமிலி. கையெடுறா வேற வியாதிஸ்தராங்கிற போல் இருக்க. ஐயோ, இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியலையே எனக்கு. அங்கிள் ஒருவேளை டாக்டராக இருந்தா? டேய், எனக்கு தான் உடம்பு கொண்டு இல்லைடா, நல்லா தான் இருக்கேன். டாக்டர் வந்தால் மட்டும் என்ன ஆகிருப்போகுது? அங்கிள் அவங்க வந்தா படுத்துக்குங்க, டாக்டர் வந்து எந்திரிச்சுக்குங்க. 2 பேரும் வந்தா 2 பேர் படுத்துட்டு எந்திரிச்சுக்குங்க. ஐயோ, ஒன்றை போய் என் கூட வச்சுருக்கேன் பாரு. நாராயணா. யார் அங்கிள் அது? உங்கள் அப்பன்டா. ஓ, எங்க அப்பா நாராயணனா? பின்ன என்ன கலெக்டர் நாராயணா? ஏய் என்னடா? அங்கிள் பயப்படாதீங்க. ஏய் என்னடா? கதவை திறக்க போறேன். அது என்ன கோட்டை கதவா? தர டாக்டர். யாரு? வாங்க டாக்டரா? ஏன் கதவெல்லாம் சாத்துறீங்க? இல்லை டாக்டர், ஒரு சேஃப்டி. சேஃப்டியா? ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட இப்படிலாம் பண்ண மாட்டோம். நான் என்ன செக்கப் தானே வந்தேன். செக் பண்ணுங்க டாக்டர். இந்த வீட்டில் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி வியர்டாகவே இருக்கு. ஐம் நாட் ஃபீலிங் குட். உட்காருங்க டாக்டர். உட்கார தான் போகிறேன். நீ வாயமுன்னு சும்மா இருடா. அவர் உட்காருவார். அது கூட சொல்லணுமா உட்காருங்க டாக்டர்னு? உங்கள் பிள்ளையா? என் புள்ள மாதிரி. பிள்ளை மாதிரினா? இப்போ நாராயணன் இருக்கான்ல, அவன் புள்ள. நாராயணன் பிள்ளையா இல்லை உங்கள் பிள்ளையா? என்னடா உங்கள் அப்பாவுக்கு இவரை தெரியும் சொல்கிற, இங்கே வந்து நாராயணன் பிள்ளையா உன் பிள்ளையான்னு கேட்குறது? இல்லை அங்கிள், அப்பாட தான் சொன்னேன். அவர் தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டாக்டர் உங்களுக்கு நாராயணன் சொன்னாரா? விக்னேஷா எனக்கு சொன்னார். விக்னேஷா? விக்னேஷ்னு எனக்கு யாருமே தெரியாது டாக்டர். நீங்கள் வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு நாராயணன் யாருன்னு தெரியும்ல? நாராயணன் எங்கள் அப்பா டாக்டர். அந்த அப்பா சொல்லி விக்னேஷ் எனக்கு சொன்னார். ஐ மீன் நாராயணன். ஓ, மாம்பழ விக்னேஷா? இல்லை, வாழைப்பழம் வைக்கணும். இட்ஸ் ஓகே மிஸ்டர் மாதவன், நீங்கள் ரொம்ப ஹைப்பராக இருக்கீங்க. நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன், அதை போடுங்க. சரியா? டாக்டர், நீங்கள் பார்க்க வந்தது என்ன? எஸ் மிஸ்டர் மாதவன், கை கொடுங்க. இப்படி இல்லை, இப்படி. இப்படியா? ஏ அம்மா, இல்லை ஒன்றும் இல்லை. இருக்க வர. அப்போது இறக்கிங்க. ம் முச்சில் தொடுங்க. ம் என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிடல டாக்டர். இவருக்கு தானே உடம்பு சரியில்லை, நீங்கள் ஏன் சாப்பிடல? நான் இல்லை டாக்டர், இவர் தான் சாப்பிடல. அதைத்தான் நான் கேட்டேன். அதான் டாக்டர் சொன்னேன். எப்போவுமே என்ன கேட்டாலும் நான் சொல்கிறது பதிலாக பதில் அவனே சொல்லுவான். அது உன்னுடைய குணம். வாயை போட்டு சும்மா ரெண்டா. ஓகே, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நான் மாத்திரை கொடுக்குறேன், சரியாயிரும். ஏன்னா உங்கள் இதயம் ரொம்ப படபட பார்த்துட்டு. டாக்டர், நானே ஃபார்மசிஸ்ட் தான், மெடிக்கல் ஷாப்ல வச்சிருக்கேன். அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு. நான் எழுதி கொடுக்குற மாத்திரையை போட்டு ஓ மெடிக்கல் ஷாப்லேயே போட்டு தூங்கு. சரியா? இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு, ரொம்ப துடிக்குது. டாக்டர், நீங்கள் கேட்குறது ஏன் இதயத்தை அடிக்கடி அவனை பார்த்து துடிக்குது சொல்கிறீங்களே? நான் அவருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லையே. ஆக்சுவலி உங்களுக்கு இதயம் நல்லா தான் துடிப்பு, நல்லா தான் இருக்கீங்க. சரி, ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஆமாம் டாக்டர், அது ஓகே தட்டிட்டான்.
தட்டிட்டான், நான் திறக்கிறேன். வந்துட்டான். டாக்டர் வேணாம் டாக்டர். சும்மா இரு. ரொம்ப படபடக்காத. டாக்டர் வேணாம் டாக்டர். பேசாம இரு. வாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், இப்போ என்னாச்சு? இந்த மாதிரி ஆகுதுன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். இதுக்கு நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன். அவனை கேட்டால் அவனுக்கு எப்படி டாக்டர் தெரியும்? இப்போ இவருக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணால் எனக்கு எங்கே போகிறது? ஏன் உங்களுக்கும் உடம்பு சரியில்லையா? நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன். தென் வாட்? டாக்டர் இப்போ நீங்கள் இவரை சரி பண்ணேன்னு வைங்களேன், நான் சரியில்லாமல் போயிடுவேன். இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்? இந்த வீட்டில் வந்ததுலேருந்து எல்லாமே வியர்டாக இருக்கு. ஐம் நாட் ஃபீலிங் குட். டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் நான் சொல்லுவேன் டாக்டர். பொய்யா? உண்மை டாக்டர். எங்கள் அம்மா அவங்க அண்ணன்ட்டு 5 லட்ச ரூபாய் கொடுத்து செத்து போச்சு. நான் பல கமிட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு இப்போ அந்த பணம் வந்தாகணும். அதுக்கு அவர் உயிரோடு இருக்கணும். உங்க அம்மா அவங்க அன்னைக்கிட்ட 5 லட்சம் கொடுத்ததுக்கு நீங்க இதுக்கு மாதம் உங்கள்ட்ட காசு கட்டிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மாவோட அண்ணன் தாண்டா மாதவ மாமா. ஓஹோ, ஆமா ஆமா மாமா இங்க பாருங்க, ரொம்ப டூ மச்சாக திங்க் பண்ணாதீங்க. இவர் அட்டன் பண்ணிட்டு நான் உங்களை கடைசியாக வந்து பார்க்குறேன். இப்போ இங்கே இவ்வளோ பேர் நிற்க வேணாம். ஐம் நாட் ஃபீலிங் குட். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? டாக்டர் அவர் நான் கூப்பிட்றேன், போங்க. நீங்களும் டாக்டர் நானு ஏய் நீ இரு. கதவு சாத்திட்டுமா? ஆமாம் ஆமாம், சேஃப்டி சாத்திரு. இதான் டாக்டர் நான் முதல்லயே சொன்னேன். டேய் போடா. இருக்க சொன்னீங்க. கதவை சாத்திட்டு உள்ள இருந்தேன். சரி. டாக்டர் என்ன மாதவன் மிஸ்டர், நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர். இப்போதான் மயக்கம் போட்டு விழுந்தீங்க. அது வந்து அந்த டாக்டர் நான் சொல்கிறேன். முதல்ல அவன் வந்தானா அங்கிள் படுத்துட்டாரு. அடுத்து நான் வந்தேனா மாத்திரை கொடுத்தேன், எந்திரிச்சிட்டாரு. அடுத்து இவரோட மருமகன் வந்தானா மறுபடியும் படுத்துட்டாரு. இப்போ நீங்கள் வந்தீங்களா அங்கிள் எந்திரிச்சிட்டாரு. எந்திரி மத, ஏதாச்சும் புரியுற மாதிரி பேசுறியா? நீ சொல்றதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. டாக்டர் நான் ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்களே? நோ 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 நோ. சரி விடுங்க. இல்லை இல்லை இல்லை, நோ 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 அப்படி சொல்ல. எஸ் எஸ் சொல்லுங்க. எஸ் சார், நோ அது சொல்லுங்க. எஸ் சொல்லுங்க. வெரி குட். என் உடம்பு ஒன்றும் இல்லை, ஆல் ரைட். ஆனால் தேவையில்லாமல் 2 பசங்களை கொண்டு வந்து வச்சுருக்கேனே, அந்த 2 பசங்களும் திரு அவ்வளோ மரியாதைலாம் ஒன்று கூப்பிட வேணாம். ஓ சரி, எப்போ கிளம்புற? மாதம் உங்களுக்கு சொன்னா கிளம்பிடுவேன். சும்மா இருக்கிற அவரே எழுதிட்டு கிடக்குறா. எங்க அப்பா தான் மாதம் உங்களுக்கு பேச்சு கேட்க சொல்லியிருக்காரு. அப்பா பேச்சு. இங்க பார், அவரோட தங்கச்சி பையனா நான் சொல்றேன், என் பேச்ச கேளு. முதல்ல இங்க வந்து கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சும்மா மாட்டாதீங்க, இதுக்கெல்லாம் நான் அவனு பயப்பட மாட்டேன். எங்க அப்பா ஒன்று உங்க பேச்சு கேட்க சொல்லல. ஓ என் பேச்ச கேட்க வைக்கவா? எங்க கேட்க வைங்க பாப்போம். ஓ அப்படியா? ஆமா. போய் எனக்கு மேல தண்ணி கொண்டு வா. அவ்வளவுதானே, இரு எடுத்துட்டு வரேன். இவர் சொல்லுவாங்க, நம்ம கேட்டுருவோம்மா. மாதம் உங்களுக்கு பேச்சு எவன் பேச்சு கேட்க மாட்டேன். இரு தண்ணி எடுத்து கவனிச்சுக்கிறேன். இவன் நம்மளை படுக்க போட்டுருவான் போலியே. என்னால் அவனுக்கு உடனடியாக பணம் கொடுக்க முடியாது. இன்னொருத்தன் கூடவே இருக்கானே, அவன் இன்னும் 1 நாள் இருந்தால் நான் மேலே போயிடுவேன். நீங்கள் தான் அவங்க 2 பேர்ட்டிருந்து என்னை காப்பாற்று. மிஸ்டர் மாதவன், நோய்கிட்ட இருந்து தான் என்னால் காப்பாற்ற முடியும். இவனுக்கு கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாற்றுறது? ஒரு நோய் தான், கொடுமையான நோய். ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஆமாம் டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க. இங்கே பாருங்க, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மிஸ்டர் மாதவன். ஆனால் டாக்டரும் வக்கீலும் போய் சொல்லலாம் டாக்டர். டேய் நீ ஃபார்மசிஸ்ட்டும் போய் சொல்லலாம் டாக்டர். கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னோட மெடிக்கல் ஷாப் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன். டாக்டர் என்னடா டாக்டருங்க, கேன்சல் பண்ணால் என்ன? சும்மா ரெண்டா நீ. டாக்டர் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும். ஐ எம் அ டாக்டர். அதனால தான் சொல்கிறேன் டாக்டர், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்னை சாகடிக்கிற மாதிரி ஆகி. ஆமாம் டாக்டர், இவருக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த 2 பேர் அங்கிளை கண்டிப்பாக கோமா கொண்டு போயிடுவாங்க. அந்த பாவம்லாம் எதுக்கு டாக்டர் உங்களுக்கு? என்னடா பாசமாக சொல்கிற மாதிரியே சொல்கிற? பாசம் தான் டாக்டர், எங்கள் மாதவ அங்கிள் மேலே இருக்கிற பாசம் தான். உங்கள் பாச விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா? என்னோட ஃபீஸை கொடுங்க, நான் சரி கிளம்புறேன். போங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போனதுக்கப்புறம் எங்கள் அங்கிளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கால் பண்ணுறேன், வந்து பாடி எடுத்துகிட்டு போங்க. பாடியா? ஏடா டேய், சீக்கிரமே அனுப்பிடுவேன். என்ன சின்ன வயசுலேருந்து எங்கள் மாதவ அங்கிள் எவ்வளோ பண்ணியிருக்காரு தெரியுமா எனக்கு? அதெல்லாம் தெரியாது டாக்டர் உங்களுக்கு. இந்த ஓவர் சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். சும்மா இருங்க அங்கிள். என்ன, நான்லாம் போக மாட்டேன். நீ சொன்னா நான் கேட்டுருணுமா?
இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்பாட, இப்போவாது கேட்டிங்களே. இப்போ தான் என் மனசில் மணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், மணி சத்தம் எனக்கும் கேட்குது. அங்கிள் யாரோ உண்மையிலே பெல் அடிக்கிறாங்க. உனக்கு சத்தம் கேட்குதா? அப்போ போய் பாடுறா எந்த மணின்னு. டாக்டர், எனக்கு எனக்கு நீங்கள் உங்களுக்கே வச்சு பார்க்குறீங்க. ஆ எனக்கு பாருங்க சார். ஐயோ, இதை காதில் போட்டுருங்க. காதில் போடாமல் என்ன? அங்கிள் அங்கிள் யார் வந்திருக்கா தெரியுமா? அவன் வந்திருக்கான் அங்கிள். அப்படியா? ஆமா அங்கிள், ஆமா அங்கிள். டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க. டாக்டர் யார்? யார் நீ? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு? என்னோட எதிரி. எதிரி எங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க? ஏய், இது என்னோட வீடு. ஹலோ, நீங்க பாட்டுக்குள்ள வந்துட்டு இது உங்க வீடுனா நாங்க நம்பிடுவோமா? இது மாதவ் அங்கிள் வீடு. ஏண்டா, உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு இல்ல, நீ ஆளை கூப்பிட்டதியா? ஏய், நான் ஒன்றும் விடல, உங்க அப்பா தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்பாவா? அப்ப நீங்க அவர் அங்கிள்னு கூப்பிட மாட்டீங்களா? டேய், உன்னை ஏய், இந்த சவுண்ட் விடுறவெல்லாம் வச்சுக்காத. என் காசு கூட நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அதை விட்டு வெட்டியெல்லாம் பேசிட்டு இருக்க வேணாம். இந்த காசு பிரச்சனை வந்த அன்னைக்கே உன் கை கால் உடைச்சிருப்பேன். உன்னை விட்டு வச்சது தப்பா போச்சு. ஹலோ, சட்டில இருந்து கையிடுங்க. கையை எடு. இருடா கைய. அவன் பேசுறதுக்கு என் கழுத்தை முடிக்கிறேன். விட சொல்றான். சட்டில இருந்து கை எடுக்க சொன்னேன், எடுத்துட்டாரு. கழுத்துல இருந்து கை எடுக்க சொல்றான். சட்டில இருந்து கை எடுக்க சொன்னதான் கழுத்து பிடிச்சிருக்காரு. கழுத்துல இருந்து கை எடுக்க சொன்னா எதை பிடிப்பாருன்னு தெரியாது. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருப்பேனா? அவரை யோசிச்சு ஏதாவது பண்ணிட்டோம். ஏண்டா, அப்ப நீ சொல்லுதான் நான் செய்யறேனா? இல்லையா அப்படின்னா? அப்பா அப்பா, ஐயோ, என் பையன் வந்துட்டான் போல் இருக்க. அங்கிள் இதை சொல்லதான் நான் வந்தேன். நீ சும்மாடா, நீ சொன்னா சொல்லாட்டானே. அப்புறம் என்ன, நான் கிளம்புறேன். டாக்டர், என்ன? நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, என் கூடவே தான் இருக்கணும். எதுக்கு? எனக்கும் என் பையனுக்கும் ஆகாது டாக்டர். உங்களுக்கு யார் கூட தான் சார் ஆகும்? ஒருத்தன் உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான், இன்னொருத்தன் கூட காசு பிரச்சனை, இப்போ அவன் அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். இப்போ உங்க பையனா? அதெல்லாம் நீ போகாதீங்க டாக்டர். ஐயோ ஐயோ, நீங்க தான் சன் ஆஃப் மாதவன். அங்கிளுக்கு பேப்பர் இருக்கு. அது வந்து என் பணம் வருமா வராதா? என்ன நடக்குதுங்க? அப்பாக்கு என்னாச்சு? நீங்க யாரு? நான் டாக்டர். டாக்டரா? நான் பார்த்ததே இல்லையே. ராசு நாராயண சொல்லி, நாராயண விக்னேஷ் சொல்லி, விக்னேஷ் என்கிட்ட சொல்லி நான் உங்க அப்பா பார்க்க வந்தேன். அவருக்கு இப்போ இப்படிதான் இருக்கு. இப்போ பரவாயில்லாம தான், பரவாயில்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவருக்கு. அப்பாக்கு என்னாச்சு? இங்க பாருங்க, ரொம்ப சத்தம் போடாதீங்க. டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க ஏதோ மறைக்கிறீங்க டாக்டர். உங்க அப்பா மண்டையை போட போறாராமாடா, அதை தான் அவர் தயங்கி சொல்லிட்டு இருக்காரு. நான் போட்டு சொல்லி சாக வேண்டியது, அவரே போய் சாக போறாரு. இல்லை என் சாபம். காசு மட்டும் வராமல் இருக்கட்டும். டாக்டர், மாதவ் அங்கிள் செத்துருவாரா? உன் தலையை தான் முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். எப்படி வேணும்? எடுக்கலாம் எடுக்கலாம். ஒழுக்கமா மன்னிப்பு கேட்டு ஓடிடு, கோவத்தை கலப்பாத. பல வருஷமா நான் கோவத்தில் தாண்டா இருக்கேன். நீ கொஞ்ச நாள் கோவப்பட. உன்னாலதான் எங்க அப்பாக்கு ஏதோ ஆயிருக்கு. உண்மைதான். ஏன்னு கேளு. ஏய், இல்ல என் காசுல தின்னா உங்க அப்படி நோய் வராம என்ன பண்ணும்? இவனுங்களை பார்த்தா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க போல இருக்கு. நீ போய் மிஸ்டர் மாதவனை கூட்டு வா. ஏன் நீங்க கூப்பிட மாட்டீங்களா? டேய் போடா, சொன்ன பச்சிக்கல்றா, போடா. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் டாக்டர் புரியவே மாட்டேங்குது. மாதவ் அங்கிள் என்னன்னா எங்க அப்பா பேச்ச கேட்காதன்றாரு. எங்க அப்பா மாதவ் அங்கிள் பேச்ச கேட்க சொல்றாரு. இந்த வெளியே சண்டை போட்டு இருக்கானே அவன் பேச்ச கேட்கன்னு என்கிட்ட சவால் விடுறான். இப்போ நீங்க என்ன உங்க பேச்ச கேட்க சொல்றீங்க? இப்போ நான் யார் பேச்ச தான் கேட்கறது? ரொம்ப முத்திருச்சு உனக்கு. ஆக்சுவலி நீ யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. நீ ஓம் பேச்ச தான் கேட்கற. ஓம் பேச்ச தான் நீ கேட்கறன்னு உனக்கே எப்போ தெரியுதோ அப்பதான் நீ உருப்பிடுவ. டேய் போடா, தயவு செஞ்சு போடா. சாக போற நேரத்தில் வரைக்கும் அவர் கஷ்டப்படுத்திட்டு. டேய் எல்லாரும் சேர்ந்து என்னைய சாவடிச்சிடாதீங்கடா. அவர் உயிரோட தான்டா இருக்காரு. போடா. ஓகே டாக்டர், ஓகே. மாதவ் அங்கிள். ஐயோ, அங்கிள் இப்போ நீங்கள் படுத்திருப்பீங்களா எந்திரிச்சிருப்பீங்களா? ரொம்ப அவசியமா போய் கதவை தரதா? ஆமாம்.
மாதவ் அங்கிள். என்னப்பா? அப்பாடா, நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க. இது வரைக்கும் உயிரோட தான் இருக்கேன். உயிரோட தான் இருக்கீங்க, ஆனால் சாகிற நிலைமை இருக்கீங்க. டேய் இவரு சாக போறாரு யாரா சொன்னா? அந்த டாக்டர் ஓஹோ, அவர் அப்படி சொல்லிட்டாரா? அப்படி சொல்லலை, கொஞ்சம் தங்கி தான் சொன்னார். இப்ப என்ன டாக்டர்? நான் சொல்கிறத கேளுங்க, வேற டாக்டர் பார்த்து. வேற டாக்டரா? ஐயோ, டேய் வேற டாக்டர்ல பார்த்தா முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுண்டா. இப்ப எதுக்கிட்ட வேற டாக்டர்? பாருங்களேன், மாதவ் அங்கிளே சாகிற நிலைமையில கிடக்குறாரு. இந்த நிலைமையில வேடிக்கை பார்த்து அவர் என்ன பண்ண போறாரு? வேடிக்கை பார்க்கணுமா? அதான்டா, புதுசா ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவனும் சேகரும் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டுத்துக்குள்ள எவனோ ஒருத்தர் சாவதுக்குள்ள இவரு போய் சண்டையை பார்க்கணும். அங்கிள் அங்கிள் போறப்பட நீ வேற. அவர் எப்படி போறாரு? வேடிக்கை பார்க்க. நீங்க எங்க போறீங்க? ஐயோ அது அவர் பையன்டா. சேகர் எதிரின்னு சொன்னா? சேகருக்கு எதிரிடா. ஐயோ, மாதவ மாமாக்கு இங்கு என்னாச்சு? மங்கினி ஒருத்தன்னால மூச்சு வாங்கிடுச்சு. மேலும் உயிரை வாங்க மாப்பிள்ளை இங்க வந்தாச்சு. உயிரை காக்கும் கடவுளாக டாக்டரும் இங்க வந்தாச்சு. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, எல்லாம் கூட்டு சேர்ந்தா கச்சேரி ஆரம்பமாகுதடா. எதுக்குப்பா அவனை உள்ள விட்டீங்க? நீ வீட்டை விட்டு போனோம் 3 மாதம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். இப்போ திடீர்னு வந்திருக்க. வந்தாலும் சும்மா இருக்கிறது இல்லை. நான் கேட்க பதில் சொல்லுங்கப்பா. எதுக்கு அவனை உள்ள விட்டீங்க? நான் ஒன்றும் வர சொல்ல அவனை. அப்போதான் அவனை கேளு. ராசு, என்னடா அதெல்லாம்? கிருபா அங்கிளுக்கு உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நீ பெங்களூர்ல இருக்க, சேகர் தானே பக்கத்தில் இருக்கான், அதான் அவனை வர சொன்னேன். ஒரு ஃபேமிலி ஃபார்மிஸ்டா என் கடமையை தான் நான் செஞ்சேன். இதுக்கு திடீர்னு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? அது அவனை கேளு. என்னடா பண்ண எங்க அப்பாவை? நான் ஒண்ணும் பண்ணலங்க, அவர் தான் சாப்பிட முடியாது ஆயிட்டாரு. ஏன் சாப்பிடல? நான் தான் வாங்கிட்டு வரல. ஏன் வாங்கிட்டு வரல? அவர் தான் அப்பா பேச்ச கேட்காதன்னு சொன்னாரு. யார் அப்பா பேச்ச? எங்க அப்பா பேச்ச. அதுக்கும் நீ சாப்பாடு வாங்கிட்டு வரல என்னடா எங்க சம்பந்தம்? அப்பா தான் மாதவங்கள் பேச்ச கேட்க சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? அத அவர்கிட்ட கேளு. ஏய் உன்ன டேய் டாக்டர்கிட்ட கேட்க சொன்னேன்டா. என்னாச்சு டாக்டர்? ஆக்சுவலி மிஸ்டர் மாதவனுக்கு, அதாவது உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னா உடம்புல கொஞ்சம் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்ன வியாதி? வியாதியே இல்லை, அது ஒன்றும் பெரிய வியாதி இல்லை, குணப்படுத்திடலாம். இவர் ஏன் நீ பார்த்துக்கிட்டே இருக்காரு? இங்கே பாருங்க டாக்டர், டாக்டர் கிட்டே வக்கீல் கிட்டே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டாக்டரும் வக்கீலும் பொய் சொல்லக்கூடாது. அது வந்து உண்மையை சொல்லுங்க, எங்கள் அப்பா செத்துருவாரா? இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் செத்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய் வாய் முறா, உன்னால தான்டா எல்லா பிரச்சனையும். ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க, நான் நிக்கிறேன் பாருங்க, அவன் தான் சாப்பிடறது மாத்திரம் இருந்தான். ஏய் அப்பா தான்டா மாத்திரம் சொன்னாரு. எங்க அப்பாவா? எங்க அப்பா. டேய் கிருபா, இவங்கிட்ட சாப்பாடு கேட்டேன், இவங்கிட்ட மாத்திரை கேட்டேன். நீங்க மட்டும் எல்லாத்தையும் கேளுங்க, நான் கேட்கறது உங்க காதுல விழாது இல்ல? ஏய் என்ன அடி பத்தலையா? டேய் சண்டை போடாங்கடா. நான் ஒன்று கேட்டேன், அது இன்னும் எனக்கு கிடைக்கல. எதுக்கு? வாங்க சொல்றேன். நீ எதுக்கு டாக்டரை கூப்பிடுற? சும்மா பேசதான்ப்பா. சார், உங்க பையன் கிட்ட என்ன சொல்றது? அது டாக்டர் இந்த வரேன். வாங்க டாக்டர் வாங்க. உங்களை ஒன்று கேட்குறேன், எங்கள் அப்பா செத்துதுவாரா? சே அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளோதான். ஓ, அப்போ சாக மாட்டாரா? இல்லை வெயிட், எதுக்கு கேட்குறீங்க? தெளிவாக கேட்குறேன், எங்கள் அப்பா சாவாரா மாட்டாரா? எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். புரியுது, தேங்க்யூ சொல்கிறதே புரியுது. இல்லை புரிய வாய்ப்பு இல்லை. புரியும் டாக்டர். ஆக்சுவலி ஐம் நாட் ஃபீலிங் குட். எனக்கு புரியல இப்போ. சரி, அப்போ சொத்து வந்ததும் நீங்க சாக மாட்டான்னு சொல்லியிருந்தீங்கன்னா சரி, எல்லாரும் வெளியே கிளம்புங்க. எங்கள் அப்பாட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்டா எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க,
உனக்கு என்ன பேசணுமோ அது இங்கேயே பேசு. சூப்பர் அங்கிள். பாத்தியா அங்கிள் நம்ம மேல பாசத்தை? இல்லப்பா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கு எதுவும் சீக்கிரம் ஆகிறதுக்குள்ள இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. அதெல்லாம் போட மாட்டேன். நீ ஊதாரி, ஒன்று நம்பி நான் கையெழுத்து போடுவேனா? இல்லப்பா, நீங்க கூடிய சீக்கிரம் செத்துவங்கன்னு சொல்லி டாக்டர் தான் சொன்னாரு. அதான் அப்போ வந்து ஒன்றும் கேட்க முடியாது இல்ல. இங்க பாருங்க, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் கிடையாது. அவர் நல்லா தான் இருக்காரு, சாகலாம் மாட்டாரு. அப்படியே மாமா மயக்கத்தில் இருந்தாரு. உங்க 2 பேரும் சமாளிக்கத்தான். எங்களையும் எதுக்கு சமாளிக்கணும்? ஓ புரிஞ்சு போச்சு. நான் காசு கேட்குறேன்னு ட்ராமா பண்ணியிருக்கீங்க. டே ராசு, நீயுமாடா? டேய், அங்கிளுக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லடா. நான் வந்து மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சரியானாரு. நீங்க 2 பேரும் இப்படி பிரச்சனை பண்றதா எப்படா பேசுவாரு? நான் உங்களுக்கு பிரச்சனையா அப்போ uncle? கையெழுத்து போட மாட்டீங்களா? அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? டேய் நீரா. நான் உங்களுக்கு பிரச்சனையா அங்கிள்? இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இல்லைடா. நிஜமாவா அங்கிள்? அப்பாடா. டேய் நீ வந்து கெடுக்கடா. டேய் எனக்கு கேட்காமே தெரியும், நீ வாடா. ஹலோ, என்ன இது? நீங்க பார்த்துருப்பீங்களே கத்தி. இதுக்கப்புறம் வேணா இங்க கத்துனீங்க, இந்த கத்தி தான் பேசும். எல்லாரும் வெளியே போங்க. டேய் எல்லாம் வெளியே போங்கடா. டேய் ராசு கூப்பிட்டு போடா. என்னடா பண்ண போற? அப்பாட்ட கொஞ்சம் பேச போறேன்டா. டேய் ஏன்னா மாமாட்ட கத்தி கட்டி பேசிட்டு இருக்க? முதல்ல கிளம்பு, முதல்ல இல்ல போலீஸை கூப்பிட்டுருவோம்டா. கிளம்புடா, கிளம்பு. ஏய், அறிவு கிட்டவனே, ஏய் கிருபா, என்னடா பண்ற? ஏய் சேகரி, யோ ஏய் ராசு, எல்லாரையும் கூட்டு போ. இல்ல அங்கிள். போ. இப்ப என்ன பண்றது? உள்ள இருக்கானே, அவன் எல்லாம் பையனே கிடையாது. அப்போ போய் சொல்லிட்டு வந்துருக்கா? டேய் ஒரு மாட்டு ஊசி எடுத்து உன் வாயிலே குத்த போறேன் பாரு. நீங்க மாட்டு டாக்டருமா? இங்க பாருங்க, மிஸ்டர் மாதவன் ப்ராப்பர்ட்டிக்காண்டி அவன் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கான். இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க சொல்றது சரிதான் டாக்டர். அவன் ரொம்ப நாளாவே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஏதாச்சும் பண்ணணும். ஆமா டாக்டர், ஏதாச்சும் பண்ணணும். நான் பெசாட்டிக்கு திட்டாதீங்க, மாட்டு செத்து வாயில போட்டுருங்க தானே. தயவு செஞ்சு போடுங்க டாக்டர். நான் அப்புறம் குத்துறேன். எனக்கு ஒரு யோசனை, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. டாக்டர் ஒத்த கை வச்சுட்டு என்னால ஒன்றும் சப்போர்ட் பண்ண முடியாது டாக்டர். ஆளுக்கு ஒரு கை கொடுங்க போதும். நீங்க பண்ணுங்க டாக்டர், நான் 2 கையும் தரேன். இங்க வாங்க. பா போடுங்கப்பா. உண்மையிலேயே நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? அப்பா உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்கேன், அதனாலதான் நீங்க என்கிட்ட உயிரோட பேசிட்டு இருக்கீங்க. போடுங்கப்பா. நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், என்னை யாரும் நகட்ட கூட முடியாது. ஏய், என்னடா பண்றீங்க? சார் சார் ஏய், சார் சார் இங்க இருக்க வேணாம். இங்க. இல்ல வாங்க போலாம். சார் நீங்க இங்கே இருங்க. டாக்டர், நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் கிருபா, இங்க பாரு, ஏற்கனவே நான் தான் 4-5 டைம் அடி வாங்கியிருக்கிறேன். இது இங்க சரிப்பட்டு வர. கைடா கைடா கிருபா கைடா. டாக்டர், ஏன் 2 கையாச்சும் ஒரு கை பிடிச்சிட்டேன், வந்து ஊசியை போடுங்க. டேய் கையில போற ஊசி இல்லடா. பின்ன சுமாரா. ஏய் பேண்ட கழட்டா. டாக்டர் ஒத்த கையை வச்சு என்னால பேண்ட் ஜிப்பை கூட ஓபன் பண்ண முடியாது டாக்டர். இது எப்படி டாக்டர் ஓபன் பண்றது? சரி இறுக்கி பிடி.
என் பையன் எப்படி இருக்கான்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் டாக்டரே இல்லை. மிஸ்டர் மாதவன், நான் உண்மையிலே படிச்சு இல்லை நீங்கள் அதுக்கும் மேலேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளோதான். இந்த சின்ன வயசுலேயும் விஷயங்களை எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க. அது ஒரு நிமிஷம். சரி பேசுங்க. ஹலோ அங்கிள் சொல்லுடா. சேகர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னார் அங்கிள். எதுக்கு? அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கு? அது வந்து அங்கிள் அவர். அவங்ககிட்ட கூட போனேன். சரி அங்கிள். ஹலோ மாமா. இல்லைடா. அம்மா என்னை மன்னிச்சிடுங்க மாமா. ம் சரி, நீ வா, அடிக்கடி வீட்டுக்கு வா. ஆ சரிங்க மாமா. ஆ அங்கிள் அங்கிள் ராசு கால் பண்ணா உங்கள்கிட்ட தான் பேசணுமாமா. மிஸ்டர் மாதவன், இவனை என்ன கூட வச்சிருக்கீங்களா? இல்லை இப்போ கொஞ்சம் திருந்திட்டாங்க பசங்க. ஆமாம் டாக்டர், இப்போ நான் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப திருந்திட்டேன். மாதவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் டாக்டர், ஊசி போட வந்தீங்களா? போடுங்க. ஊசியெல்லாம் போட வரல. எங்க அப்பா என்ன பார்க்க வந்தாதா? என்ன சொன்னாரு? சொன்னார், ஒரு மனுஷனுக்கு பிரச்சனையே சொந்தம் தான் சொன்னார். கவுன்சிலிங் கொடுக்க ஒரு டாக்டர் வந்தாரு. இப்போ நல்லா இருக்காதா? கவுன்சிலிங் கொடுக்க வந்த டாக்டர் அடிக்கிறியா நீ? அதுக்கு கையை கட்டிப்பட்டா சரியாயிடுமா? இனி யாரை வேணா கூப்பிடுங்க. டாக்டர், மாதவங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? சொந்த தம்பி மாதிரி உங்க கூட இருந்தே பாத்துக்கிறேங்க. ஃபீல் குட்.